அமுதம் 23. அன்னைக்கு அம்மா கிளம்பினப்பவே மணி சாயந்தரம் 5 இருந்திருக்கும். நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் என்றவளை இடையிட்டவன், குழந்தைங்களுக்கு முடியலனா உன் அம்மா தான் கூட்டிட்டு போகணுமா? ஏன் அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக மாட்டானா என்றான் அபய். செய்ய மாட்டான் அபய், பேருக்கு தான் புருஷனா இருந்தான். மற்றபடி வீட்டு வேலை, குழந்தைங்க கவனிப்பு தொடங்கி ரேஷன், பால், காய்கறின்னு எல்லாமே அம்மா தான் பார்த்துக்கணும். அன்னைக்கு படிக்கிறியா வர்ஷின்னு கேட்டு என் பக்கத்தில் உட்கார்ந்த ஆள் என்ன படிக்கிறேன்னு பார்க்குற மாதிரி என்னை உரசிட்டு உட்கார்ந்தான். நான் அமைதியாக இருக்கவும் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி புக்கை திருப்புற சாக்கில் தப்பாயிடுச்சான். பதறி போனேன்னா உடனே தள்ளி உட்கார்ந்தேன். ஆனாலும் என்னை நெருங்கி உட்கார்ந்தவன் மெல்ல என் கையை பிடிச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கட்டத்தில் ரொம்ப தப்பா என்றவள் ஒரு நொடி நிதானித்து, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நம்புற அபய் என்றிட விழிகள் சிவக்க கண்களை மூடி திறந்தவன், நீ ஏன் நயனி அவ்வளோ நேரம் பொறுமையா இருந்த? அப்படியே கையில் கிடைக்கிற எதையாவது வச்சு குத்தி இருக்க வேண்டியது தானே? செஞ்சிருக்கலாம், ஆனால் நானும் அவனும் மட்டும்தான் வீட்டில். நிச்சயமாக கதவை சாத்தி வச்சுட்டு தான் வந்திருப்பான்னு இப்போ புரியுது. பட் அப்போது அந்த மொமெண்ட் எனக்கு பயம்தான் அதிகமாக இருந்தது. என்ன செய்யறதுன்னு புரியாமல் அங்கிருந்து தப்பிச்சா போதும்னு உடனே ஓடி வெளியில் வந்துட்டேனே தவிர்த்து அடுத்து என்னன்னு புரியாமல் வீட்டு வாசலில் அப்படியே நின்றுட்டேன். ஆனால் அவன் என்னை தேடி வர்றது தெரிஞ்சதும் அவன் கையில் சிக்காமல் இருக்கிறதுக்காக பக்கத்து வீட்டுக்கு ஓடிட்டேன். அங்கே இருந்த போதும் என்னால் சகஜமாக இருக்க முடியல. கண்ணில் இருந்து தண்ணி கொட்டிகிட்டே இருந்தது. என்ன ஆச்சுன்னு எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கு அதை பற்றி சொல்ல பயம். சொன்னால் எத்தனை பேர் நம்புவாங்கன்னு தெரியாது. அதனால் வயிறு வலின்னு ஏதேதோ வாய்க்கு வந்தது சொல்லி சமாளித்தேன். ஆனால் அங்கே மட்டும் எவ்வளோ நேரம் இருந்துட முடியும்? திரும்ப வீட்டுக்கு வந்தபோது அவன் என்னை பார்த்த பார்வையை என்னால் ஆயுளுக்கும் மறக்க முடியாது அவை. அம்மா இன்னும் வரல. வரும்போதே பக்கத்து வீட்டு அக்காவையும் கூட்டிகிட்டு வந்ததால் உடனே என்னோடய பேக் எடுத்துகிட்டு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லி பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டேன். எதுக்கு அங்கே போனேன்? உன் ஹாஸ்டல் இல்லை அம்மாவை தேடி போயிருக்கலாமே. இத்தனை நாள் இல்லாத விதமாக அந்த ஆள் இப்படி நடந்துக்கவும் எனக்கு அதுக்கு மேலே அங்கே இருக்க ரொம்ப பயமாக இருந்தது. நான் ஊரில் இருந்தால் தானே வீட்டுக்கு வரணும்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது கண்காணாத தூரத்துக்கு போயிட்டா இவனை பார்க்காம இவனோட பார்வை, பேச்சு, தொடுகை எதுவும் இல்லாமல் இருக்கலாமேன்னு நினச்சேன். அதனால் எதை பற்றியும் யோசிக்காமல் சென்னை போகிற பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன். சென்னையா? ஏன்? அங்கே யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா? இல்லை, எனக்கு யாரையும் தெரியாது. ஆனால் ஊரில் இருக்கக்கூடாதுன்னு மட்டும் முடிவு பண்ணி கிளம்பிட்டேன். ஏன் நயனி, உன் அம்மா வர வரைக்கும் பொறுமையாக இருந்திருக்கலாமே. இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி ஒரு முடிவு அந்த சின்ன வயசில் தப்புன்னு உனக்கு தோணலையா? இல்லை அபய், முதல்ல எதுவும் தெரியலை. ஆனால் பாதி தூரம் போகும்போது தான் நாம் எடுத்த முடிவு தப்புன்னு தோணுச்சு. ஆனாலும் அந்த வண்டி அதுக்கப்புறம் இடையில எங்கேயும் நிற்காது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சென்னை போயிடும்னு சொன்னாங்க. அதனால் அமைதியாக உட்காந்துருந்தேன். சென்னையில் நான் போய் இறங்கும்போது மிட் நைட் ஆகிடுச்சு. அப்போ தான் நானே எதிர்பாராத பல சம்பவங்கள் நடந்துச்சு. என்றவளின் உடலில் நடுக்கம் பரவ முகத்திலும் வியர்வை முத்துக்கள் அரும்பியது. ஏன் உனக்கு இப்படி வேர்க்குது? ரிலாக்ஸ் நயனி, அங்கே தானே நீ என்னை சந்திச்சுதா சொன்ன என்றதற்கு ஆம் என்ற தலையசைப்பு அவளிடம். அப்போ சென்னையில் அப்படி என்ன நடந்தது சொல்லு என்று அபய் கேட்கவுமே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்னைக்கு சென்னை போய் சேர மிட் நைட் ஆகிடுச்சு. சென்னை நெருங்க தான் அடுத்து என்ன செய்ய போகிறோன்ற பயம் எனக்கு அதிகமாச்சு. அதே நேரம் பஸ்ஸில் இருந்த எல்லாரும் கீழே இறங்கிட்டாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலை. கடைசியாக இறங்கினவர் வரைக்கும் அமைதியாக பார்த்துட்டு இருந்தேன். வெளியே ஆங்காங்கே பஸ் நின்றுட்டு இருந்துச்சு. கொஞ்சம் வெளிச்சமும் இருந்தது. ஆனால் இவங்க நிறுத்தி இருந்த இடத்துல அதிக வெளிச்சம் இல்லை. அதோட மற்ற பஸ்ஸுக்கும் இந்த பஸ்ஸுக்கும் இடையில ரொம்ப தூரம் இருந்ததால் எனக்கு இறங்கி போகவும் பயமாக இருந்துச்சு. அதனால் அதே பஸ்ஸில் வீட்டுக்கு திரும்ப போயிடலான்னு முடிவு பண்ணேன். ஆனால் பஸ் திரும்ப எப்போ கிளம்புன்னு எனக்கு தெரியல. அப்போ தான் அந்த கண்டக்டர் என்கிட்ட வந்தான். கண்டக்டரா? ஆமாம். என்ன பாப்பா இங்கேயே உட்காந்துட்ருக்க, இறங்கலையான்னு கேட்டவன் ரொம்ப நேரமாக என்னை வாட்ச் பண்ணியிருக்கான்னு அப்போ எனக்கு தெரியல. என்ன நயனி இது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆர் ஆல்வேஸ் டேஞ்சர்னு உனக்கு தெரியாதா?
இல்லை அபய், அவன் ரொம்ப தன்மையாக பேசினான். நான் எனக்கு ஊருக்கு திரும்ப போகணும்னு சொல்லவும், ஏன் தனியாக வந்த, எதுக்கு இப்போ திரும்ப போகணும்னு கேட்டான். நானும் எனக்கு அவனை விட்டால் ஹெல்ப் பண்ண வேறு யார் இருக்கான்னு நடந்தது சொன்னேன். உடனே அந்த பஸ் டிரைவரும் அங்கே வந்து, இங்கே உட்காராத பாப்பா, ரொம்ப குளிரும், கடைசி சீட்டில் போய் உட்காரு, நான் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். திரும்ப 2 பேரும் என்கிட்ட வந்து அந்த பஸ் காலையில் தான் கிளம்புன்னு சொன்னான். சரி, வேறு பஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நான் கிளம்புறேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க விடலை. ஏன்? இந்நேரத்துக்கு வேறு எந்த பஸ்ஸும் இல்லை, எல்லா பஸ்ஸும் விடியற் காலையில் தான் கிளம்புன்னு சொன்னேன். அவங்க 2 பேருக்கும் எப்படியும் 45-50 வயசு இருக்கும். கிட்டத்தட்ட அப்பா வயசுங்கிறதால எனக்கு எந்த சந்தேகமும் வரல. அதோட ரொம்ப அன்பாக பேசினாங்க. எனக்காக அந்நேரம் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க. என்ன நயனி, உனக்கு அப்பான்னு சொல்லிக்கிட்டு நாயே தப்பாக நடந்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ எப்படி அவங்கள நம்பின? முன்ன பின்ன தெரியாதவங்க கொடுத்தது எதுக்கு சாப்பிட்ட என்றான் ஆற்றாமையோடு. நிஜமாவே அதையெல்லாம் யோசிக்கிற நிலமையில அப்போ நான் இல்லை அபய். அதோட அவங்களும் சாப்பிடலன்னு சொல்லி அங்கேருந்த ஹோட்டலில் 3 பேருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்ததில் எனக்கு சந்தேகம் வரலை. எனக்கும் சரியான பசி, அதனால் அவங்களோடு சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டேன். அடுத்து நீ படுத்துக்கோமா, காலையில் எழுப்புறோன்னு சொல்லி எல்லா ஜன்னல் கதவையும் அடைச்சாங்க. ஏன் சாத்துறீங்கன்னு கேட்டதுக்கு ரொம்ப குளிருன்னு சொன்னதால் அவங்களோட வார்த்தையை நம்பி பின்னாடி படுத்துக்கிட்டேன். ஆனால் என்றவளின் குரல் உடைய கண்களில் நீர் ததும்பியது. ஆனால் என்ன நயனி, சொல்லு. கொஞ்ச நேரத்திலேயே பஸ்ஸை எடுத்து ஒதுக்குப்புறமான இடத்துக்கு கொண்டு போனவங்க கத்தி முனையில் என்னை கீழே படுக்க சொல்லி பலவந்தப்படுத்த ஆரம்பித்தாங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. வெளியே பார்க்கவும் முடியாத சூழல். எங்கே கத்தினா என்னை சாகடிச்சிடுவாங்களோன்னு பயம். வானலிக்கு பயந்து அடுப்பில் விழுந்த கதையாகி போச்சு. வீட்டில் இருந்த மிருகத்துக்கு பயந்து ஓடி ஒளிய நினச்சேன்னா இப்போ 1க்கு 2 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டேன். ப்ளீஸ் என்னை விட்டுடுங்கன்னு கெஞ்சவும் என் வாயில் டேப் போட்டு துணியால் கையையும் கட்டிட்டாங்க என்றவளுக்கு அன்றைய நாளின் தாக்கத்தை இன்னுமே கடக்க முடியாதளவு வலி பரவி நெஞ்சை அழுத்தியது. ஆளுக்கு ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு என்னை தப்பா தொட ஆரம்பிச்சாங்க என்று சொல்ல அபயின் தாடை இறுகியது. அப்போதான் அங்கே நீங்கள் வந்தீங்க. என்னை பொறுத்த வரையில் என்னை காப்பாற்ற கடவுள் உங்களை அனுப்பி வச்சதாக தான் நான் நினச்சேன். பஸ் கதவை லாக் பண்ணி இருந்ததால் வெளியிலேருந்து தட்டுற சத்தத்தில் அதில் ஒருத்தன் மட்டும் இறங்கி போனான். இன்னொருத்தங்கிட்ட இருந்து நான் திமிர ஆரம்பிக்கவும் கத்தியை எடுத்து என் கழுத்தில் வச்சு அசையக்கூடாதுன்னு சொல்லிட்டான். எனக்கு அவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கன்னு தெரியலை. அப்போ தான் வெளியே இருந்தவன்கிட்ட இருந்து இவனுக்கு ஃபோன் வந்துச்சு. அந்த பக்கம் அவன் என்ன சொன்னானோ தெரியல. பட் உடனே என் கட்டெல்லாம் கழட்டி விட்டுட்டு, இப்போ சிலர் உள்ளே வருவாங்க, அவங்க திரும்பி போகிற வரைக்கும் சத்தம் போடாமல் இங்கேயே இருக்கணும்னு கடைசி சீட்டுக்கு கீழே என்னை உட்கார வச்சிட்டான். எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியலை. ஆனால் அவன் அப்படி சொல்லிட்டு போன சில நிமிஷத்தில் நீங்களும் இன்னும் 2 பேரும் பஸ் உள்ளே வந்தீங்க என்றவள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அபய் என்றாள். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு நயனி. நான், சுதர்ஷன், அப்புறம் விவேக் 3 பேரும் காலேஜ் லெவல் டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக சென்னைக்கு நீ சொல்கிற அதே பஸ்ஸில் தான் வந்தோம். ஆனால் சுதர்ஷன் ஸ்போர்ட்ஸ் பேக்கை பஸ்ஸில் மறந்து விட்டுட்டு வந்துட்டான். நாங்கள் ரூமுக்கு போன பிறகு தான் தெரிஞ்சது. உடனே அந்த பஸ்ஸை தேடி வந்தோம். அப்போ அங்கே இருந்த பொண்ணு நீதானா? ஆமாம். அவன் என்னை வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னான். ஆனால் எனக்கு அவன் சொல் பேச்சை கேட்குறது எனக்கு தான் ஆபத்துன்னு புரியவும் உடனே சீட்டில் இருந்து எழுந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்தி கூச்சல் போட்டேன். பேக் எடுத்துகிட்டு இருந்த நீங்கள் எல்லாரும் ஒன்றும் புரியாமல் என்னை பார்த்தீங்க. ஆனால் நான் இப்படி செய்வேன்னு எதிர்பார்க்காத அவங்க 2 பேருக்கும் தூக்கி வாரி போட்டுடுச்சு. உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு கண்ணாலேயே என்னை மிரட்டினாங்க. யார் இந்த பொண்ணுன்னு அவங்க கிட்ட கேட்ட நீங்கள் உனக்கு தெரிஞ்சவங்களான்னு என்கிட்டையும் கேட்டீங்க. அப்போ நான் அவங்க பண்ணின எதையும் சொல்லாமல் இல்லை எனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொன்னேன். ஏன் நயனி, அப்போவே அந்த அயோக்கிய ராஸ்கல்களை காட்டி கொடுத்துருக்கலாமே. செஞ்சிருக்கலாம் அபய். ஆனால் அப்போ எனக்கு இருந்த பயத்துலையும் பதட்டத்துலையும் முதல்ல அங்கேருந்து தப்பிச்சு போனால் போதும்னு தான் தோணுச்சு. ஒருவேளை அன்னைக்கு நாங்கள் இல்லாமல் வேற எவனாவது இவங்களை விட மோசமானவங்க வந்திருந்தா என்ன செஞ்சிருப்பேன்? நீங்களும் நானும் ஒரே பஸ்ஸில் தான் திருப்பூர்லேருந்து சென்னை வரை வந்திருக்கோம். ஆனால் எனக்கு அது கூட தெரியல. அந்த அளவு அந்த ஆள்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்ததை பற்றியும்
அம்மா தேடுவாங்களேன்ற யோசனையும் தான் எனக்கு அதிகமாக இருந்தது. அதை விட சென்னை வந்தது தப்போ, அடுத்து என்ன செய்யறதுன்னு புரியாமல் இறங்கி போயிட்டு இருந்த எல்லாரையும் பார்த்தேனே தவிர எதுவுமே என் கருத்தில் பதியலை. ஒருவேளை உங்களை நான் அப்போவே பார்த்துருந்தா ஹெல்ப் கேட்டிருப்பேன்னு என்னவோ. ஆனால் அன்னைக்கு நிலையில் நீங்கள் இல்லாமல் வேறு யார் வந்திருந்தாலும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஆராயிற அவகாசம் கூட எனக்கு இல்லை அபய். அதனால் எனக்கு உதவ இருந்த உங்ககிட்ட எனக்கு திருப்பூர் போகணும், இந்நேரத்துக்கு பஸ் இல்லைன்னு சொன்னாங்கன்னு மட்டும் சொன்னேன். அப்போ தான் என்னை பார்த்து நீங்கள் ஏன் கண்ணு செவந்திருக்கு, முகம் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்டுட்டு ஏன் இந்த பொண்ணை இங்கே வச்சுருக்கீங்கன்னு டிரைவர் கண்டக்டரை கேட்டீங்க. ஆனால் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்காத அவங்க சரியான பதில் சொல்லாமல் முன்னுக்கு பின் முரணாக பேசவும் எங்கள் ஊர் பொண்ணு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு நீங்கள் சொன்னீங்க. அப்போ தான் எனக்கு என் உயிரே திரும்ப கிடைச்சிதுன்னு சொல்லணும். ஆனாலும் அவனுங்க வயசு பொண்ணை பசங்க கூட எப்படி அனுப்புறது, எங்கள் வீட்டில் தங்க வைக்கிறோன்னு சொல்லவும் நீங்கள் அதுக்கு ஒத்துக்கலை. நானும் உங்களோட வரேன்னு அழுத்தமாக சொன்னதில் அவனுங்க திரும்ப என்னை மிரட்ட பார்த்தாங்க. ஆனால் நான் அவங்க பக்கமே திரும்பாமல் என்னை கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு உங்ககிட்ட ரொம்ப திடமாக சொன்னேன். நீங்களும் ஏதோ தப்பாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு என்னை கூட்டிகிட்டு போக தயாரானீங்க. ஆனால் அவங்க லேஸில் ஒத்துக்கலை. கடைசியாக நீங்கள் போலீஸை கூப்பிடுறேன் பேசிக்கலான்னு சொல்லிட்டீங்க. அதோடு நிற்காம உடனே ஃபோன் எடுத்தீங்க. அதை பார்த்து பயந்தவங்க நீ கூட்டிகிட்டு போப்பான்னு சொல்லிட்டாங்க. வெளியில் வந்ததும் சுதர்ஷன் என்னை பற்றி விசாரிச்சுட்டு போலீஸில் கொண்டு போய் விடலான்னு சொன்னார். உங்கள் இன்னொரு ஃப்ரெண்ட் பஸ்ஸில் அனுப்பி விட்டுடலான்னு சொன்னார். ஆனால் உங்களுக்கு இந்த 2 விஷயத்துலையுமே உடன்பாடு இல்லை. இந்த பொண்ணை நம்மோட எப்படிடா ஸ்டே பண்ண வைக்க முடியும்னு சுதர்ஷன் கேட்கவும் என்னை பத்திரமா வீட்டில் கொண்டு போய் விட்டுடலான்னு சொன்னீங்க. ஆனால் நாளைக்கு மேட்ச் வச்சுட்டு எப்படின்னு திரும்ப உங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தது. நீங்கள் தான் மெயின் பிளேயர் என்பதால் சப்ஸ்டிடியூட் பண்ண வந்த இன்னொருத்தரோடு என்னை பத்திரமா பஸ்ஸில் அனுப்பி வச்சிங்க. ஞாபகம் இருக்கு நயனி. ஆனால் விவேக் உன்னை ஊருக்கு கூட்டிகிட்டு போனப்போ வீட்டு அட்ரஸ் கேட்டதுக்கு கொடுக்காம உன்னை ஹாஸ்டலில் விட சொன்னியாமே, ஏன்? எனக்கு திரும்ப வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை அபய். அதோட அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா தாங்க மாட்டாங்க. ஆனால் நீ இல்லைன்னு உன்னை தேடி இருப்பாங்களே. ஆமாம், தேடினாங்க. அந்த ஆள்கிட்ட கேட்டதுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லியிருக்கான். என் அம்மா என்னை தேடாத இடம் இல்லை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற முடிவோடு இருந்தவங்க காலையில் எதுக்கும் ஹாஸ்டலில் இன்னொரு முறை பார்த்துட்டு போகலான்னு இருந்திருக்காங்க. அதுக்குள்ளே நான் அங்கே போயிட்டேன். ஏன் சொல்லாமல் கொள்ளாமல் போனேன், நைட்டெல்லாம் எங்கே இருந்தேன்னு கேட்டு அழுதவங்க நான் சொல்லலைன்னாலும் அவன்தான் காரணம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ என்ன சொன்ன? ஒத்துக்கிட்டேன். அதில் அவங்க அழுக நிற்கவே இல்லை. உடனே வீட்டுக்கு போய் அவன் சட்டையை பிடிச்சி கேட்டிருக்காங்க. ஆனால் அவன் அதுக்கும் அம்மாவை அடித்து புதைச்சி அவங்க கையை உடச்சி விட்டுட்டான். ராஸ்கல், அவனை ஏன் நான் இனி சும்மா விட்ட? போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தள்ள வேண்டியது தானே. சொல்கிறது ஈஸி அபை, பட் ப்ராக்டிக்கலாக ரொம்ப கஷ்டம். அதுவும் என் தம்பி தங்கச்சிங்க இருக்கிறப்போ இதனால் இன்னுமே குடும்பத்துக்குள்ள மனக்கசப்பும் குழப்பமும் தான் அதிகரிக்கும். அதுக்காக அவனை என்றவனை இடையிட்ட நயனி, ஒரு நிமிஷம், அவனை யார் சும்மா விட்டான்னு நினைக்கிறீங்க என்று கேள்வியாக பார்க்க அபைக்கு புரியவில்லை. அவனுக்கான தண்டனையை நான் கொடுத்துட்டேன் அபை என்று சொல்லவும், நிஜமாவா, எப்படி என்றான் உற்சாக குரலில். அன்னைக்கு நடந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் அடக்கி வாசித்தவன் நான் +2 முடிச்சு காலேஜ் சேர இருந்த சமயத்தில் திரும்ப ஒரு முறை அவனோட வேலையை காண்பிச்சான். நீ தனியாக இருந்தப்போவா? இவ்வளோ நடந்தும் உன் அம்மா எப்படி உன்னை தனியாக விட்டாங்க? அவங்க விடலை, நானே தான் அன்னைக்கு தனியாக இருக்க முடிவு செஞ்சு அவங்கள வெளியே அனுப்பி வச்சேன். வாட்? எஸ், யூ ஹர்ட் இட் ரைட் அபை. தப்பு பண்ண பார்த்தவன் அவன், ஆனால் பயந்து ஓடினது நான். ஏன் எதிர்த்து நிற்காம போனேன்னு என்ன நானே பல நாள் கேட்டுக்கிட்டதோட விளைவு தான் அவங்கள வெளியே அனுப்பினது. 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இல்லாத தைரியம் அன்னைக்கு இருந்தது. அவனுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்க முடிவு பண்ணி காத்திருந்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே அவங்க கிளம்பின கொஞ்ச நேரத்தில் கதவை சாத்திட்டு அந்த நாய் என்னை தேடி வந்துச்சு. கிச்சனில் இருந்து என்கிட்ட ஏதோ பேச்சு கொடுத்துட்டே கை மேலே வச்சான். ஆனால் மறு நிமிஷமே கொதிச்சுக்கிட்டு இருந்த தண்ணியை எடுத்து வெந்து சாகட்டும்னு அவன் அடி வயிற்றுலேயே ஊற்றினேன் என்றதில் அபை திகைத்து போனான். என்ன சொல்கிற, நிஜமாவா? ஆமாம், இது அவன் சத்தியமாக என்கிட்ட இருந்து எதிர்பார்த்துருக்க மாட்டான். அன்னைக்கு அந்த நாயால் வீட்டை விட்டு போய் நான் பட்ட கஷ்டம் எனக்கு சொல்லி கொடுத்த பாடத்திலிருந்து அவன் தொல்லைக்கான தீர்வையும் கண்டுபிடிச்சேன்.
அவன் மேலே ஊத்துறதுக்காகவே கொதிக்க வச்சுக்கிட்டு இருந்த தண்ணி எவ்வளோ நேரம்னு எனக்கே தெரியல. துடிச்சு போய் அப்படியே கீழே உட்காந்தவன் உருண்டு புரண்டு கதறின கதறல் 1/2 மணி நேரத்துக்கு மேலே நீடிச்சுது. நீ என்ன பண்ணின? ஐ மீன், அவன் உன்னை எதுவும் செஞ்சிடலையே? செய்கிற நிலமையிலே அவன் இருந்தான். நான் அவனுக்கு கொடுத்த வலியை மீறி அவனால் என்ன செஞ்சிட முடியும்? எந்திரிச்சு கூட நிற்க முடியலை. காப்பாற்ற சொல்லி என் காலில் விழுந்தான். ஆனால் நான் அசராமல் அவனை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அக்கப்பக்கம் இருந்தவங்கெல்லாம் சத்தம் கேட்டு கதவை தட்டிகிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து நிதானமாக கதவை திறக்க அவன் துடிச்சிட்டு இருந்ததை பார்த்து என்னை எங்கே போனேன்னு கேட்டாங்க. பாத்ரூமில் இருந்த சத்தம் கேட்டு தான் வந்தேன்னு சொல்லி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன். எப்படி ஆச்சுன்னு அங்கே டாக்டர் கேட்ட போதும் தண்ணீர் சுட வச்சவன் கை தவறி தம் மேலே ஊற்றிக்கிட்டான்னு நான் சொன்னதை ஆமோதிக்கிறத தவிர அவனுக்கு வேற வழி இல்லை. அதாவது திருடனுக்கு தேள் கொட்டின நிலை இல்லையா? ஆமாம். வீடு திரும்பின அம்மாவுக்கும் நான் ஏன் தனியாக இருந்தேன்ற காரணம் புரிஞ்சிடுச்சு. என்னை விட்டுட்டு போனவங்களுக்கு வழி இல்லாமல் மனசு கிடந்து அடிச்சுக்கிச்சான். அவன் நிலையை கண்டு என் அம்மா முகத்தில் என்றைக்கும் இல்லாத நிம்மதியை அன்னைக்கு நான் பார்த்தேன். அபய், கிரேட் ஜாப் நயனி. வேற என்ன சொல்லன்னு தெரியல. இதுக்கப்புறம் அவனுக்கு உன்னை திரும்பி பார்க்குற தைரியம் கூட இருந்திருக்காதே. ஆமாம், ஆனால் சமயம் கிடைக்கிறப்போ மற்றவங்க எதிரில் அப்பான்ற போர்வையில் என்னை திட்டுறத அடிக்கிறத மட்டம் தட்டி பேசுகிறத வாடிக்கையாக வச்சுருந்தான். ஆனால் நான் தனியாக இருக்கிற இடத்துல அவன் இருக்க மாட்டான். அந்த பயம் இப்போ வர இருக்கு என்றாள் புன்னகையோடு. சரி, நம்ம கதைக்கு வருவோம். நீ 2 முறை என்னை பார்த்ததா சொல்லியிருந்தியே, இன்னொரு முறை எங்க, எப்போ என்றான் ஆவலோடு.